நான் உங்கள் எஸ்டிகேஷன் சத்யான்பு. இந்த வீடியோவில் டிஎன்ஏ இந்த படத்தோட திரும்ப பார்க்குறோம். இந்த படத்து வந்து நெல்சன் வெங்கடேஷ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதர்வா நிமிஷான்னு சொல்லிட்டு இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டிங்கன்னா வந்து தன்னோட காதலி இருந்தனால மது பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டுருக்காரு. நிமிஷா மனநல பாதிக்கப்பட்ட அதிலிருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வாழ்ந்துட்டுருக்காங்க. எதிர்பாராமல் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி உங்கள் லைஃப் வந்து ரொம்ப அழகாக லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லீட் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை பிறகு அந்த குழந்தை வந்து என்னோட குழந்தைல நிமிஷா கத்த அதர்வா என்ன பண்ணார், கடைசியில் அவங்க குழந்தைய கண்டுபிடிச்சாங்களே, ஏன் இவங்களோட குழந்தைய மாற்றணும், இவங்க குழந்தைய மாற்றதுனால அங்கே என்ன நடந்துச்சு, இந்த குழந்தை யாருக்கு கடத்தினது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது தான் டிஎன்ஏ. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம். திரைக்கதையை மாற்றிய விதத்தில் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒவ்வொரு காட்சியும் விறுவிறுப்பாகவும் எங்கேஜாக கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்கும், பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் சந்தேகம் கூட்டு வகைகள் தான் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதர்வா இந்த படத்தில் அவரோட பெஸ்ட்டை காமிச்சிருக்காரு. அவரோட சினிமா கேரியரில் இந்த படம் அவருக்கு பெரிய படமாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எமோஷ்னல், அழுகை, கோபம், ஏக்கம், இந்த மாதிரி பலதரப்பட்ட முகபாவனைகளை காமிச்சு ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட மனசில் ரொம்ப நீட்டாகவே கடைசி வரையும் பிளண்ட் ஆகி நிற்கிறாரு. ஸோ நிமிஷா வந்து ஒரு தாய்மை, இதனோட குழந்தை இல்லை, என் குழந்தை இப்போ யார் வச்சுருப்பாங்க, அந்த ஏக்கமாக கூட இருக்கட்டும், அந்த அழுகிற அந்த சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், அந்த என்னோடய குழந்தையிலேருந்து இதான் உங்கள் குழந்தை அப்படி கொடுக்க அந்த ஒரு சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், ரொம்ப நல்லா சொல்லப்போனால் அதர்வாக்கும் நிமிஷாவுக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு யதார்த்தமான ஒரு கெமிஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும். தன் பொண்டாட்டி இப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் எப்படி கேர் பண்ணுவான், ஸோ அவனுக்கு இருக்குள்ள வலி வேதனைகள் என்ன, ஏன் இப்படி பண்ணுறா, அந்த ஒரு சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வு பெறக்கூடிய காவல் அதிகாரியாக வராரு. அவரையும் அதர்வாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதர்வாக்கும் பாலாஜி சக்திவேலுக்கும் உள்ள இந்த ஸ்க்ரீன் போர்ஷன்ஸ், அந்த காட்சி அமைப்பும் ரொம்ப நல்லா ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு என்னமா கொடுத்துருக்காங்க. சண்டை காட்சிகள், அந்த குழந்தைய வச்சக்கூடிய அந்த சண்டை காட்சி கூட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்ட்ரோ பிளாக் முடிச்சுக்கிறவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் கிளாப்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களை ஸ்கோர் பண்ண வைக்கும். இந்த படத்தை ஏன்டா நம்ம மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை யோசிக்கும். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான படம். பாட்டி கதாபாத்திரம் சொல்ல தேவையில்லைங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிப்ரனோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதனால் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா படத்துக்குள்ளே வரதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. அதரோட போர்ஷன்ஸில் கூட இந்த பார் சீக்வன்ஸ், அந்த பார் சாங்ஸ் ரொம்ப மைனஸாக இருந்துச்சு. இசையமைப்பாளர் 5 பேர் பயன்படுத்தியும் பாடல்கள் பெருசாக கை கொடுக்கல இந்த படத்துக்கு. ஸோ அந்த ஐட்டம் சாங்ஸ் வந்து எடுத்துருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க கடைசி வரையும் இப்போன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க பாதி பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல படத்தில். ஃபேமிலிஸும் பெருசாக டீட்டெயிலாக எதுவுமே காட்டல. அதர்வா தான், நிமிஷா தான், இவங்க தான் இந்த படத்தை வந்து கடைசி வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி தான் இருந்துச்சு பார்க்கும்போது. சில இடத்துல லாஜிக் மீறல் இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃபில் கொண்டு வந்த எலிவேஷன் விதம், ஸோ கிளைமேக்ஸ் முடிச்சவரன்னு சொல்லிட்டு டேரக்டர் அங்கங்கே பண்ண சின்ன விஷயங்களை கரெக்டாக பண்ணி முடிச்சிருக்காங்க கூட சொல்லுவேன். ஸோ லாஜிக் மீறல்லாம் பார்க்காதீங்க. படம் ஒரு சோசியல் மெசேஜாக கூட இருக்கட்டும், இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் ரொம்ப நீட்டாகவே காமிச்சிருக்காரு. படத்தில் முடித்த கிளைமேக்ஸ் காட்சிகள் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு போகக்கூடிய சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் லாஜிக் மீறல் தான் இருக்குது. இருந்தாலும் டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ அந்த ஐட்டம் சாங்ஸை தவிர்த்துட்டு நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 3.5. இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த முறை சந்திப்பது உங்கள் எஸ்டிகேஷன் சத்யான்பு. பாய். தேங்க்யூ டு ஆல்.